அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சாகுபடி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுக்காப்புளி. முதலையெல்லாம் கொடுக்காப்புளி பார்த்திங்கன்னா வரப்போரங்களில் வேலி ஓரங்களில் வந்து வைப்பாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளியில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான முற்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நாம் பார்க்க போகிற ரகம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா PKM 1 PKM 2. இப்போ PKM 1 ரகம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நடவு பண்ணி ஒரு மாதம்தான் ஆகுது. எந்தளவுக்கு வந்து துளிர்கள் வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நாம் வந்துட்டு இந்த வெயிலில் வந்து நட்டோம். நீங்கள் அப்படி காமிங்க. இப்போ இந்த வெயிலில் வந்து நட்டோம். இப்போ இந்த வெயிலில் நட்டு கொடுக்காப்புளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு துளிர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வறண்ட நில பயிர். விவசாயிகள் எல்லாரும் கேட்டீங்க தண்ணி வந்து நிறையா கம்மியாக இருக்குது, அப்போ கம்மியான தண்ணி இருக்கக்கூடியதில் சாகுபடி பண்ணக்கூடியது என்னென்னு சொல்லி கேட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையான மண் பரப்புலையும், அதாவது சுண்ணாம்பு மண், சரள மண், ஓட மண், களிமண், செம்மண் பூமி, மானாவாரி காடு, இந்த சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கும், கழிவு நீர் போய் தேங்குகிற இடங்கள், இது போல் எல்லா வகையான நீர்நிலைகள்லையும் நீர் இல்லாத உங்களுக்கு மானாவாரியிலையும் நாம் சாகுபடி பண்ணக்கூடியதான் இந்த கொடுக்காப்புளி. இப்படிப்பட்ட இந்த கொடுக்காப்புளியில் நமக்கு என்ன லாபம் வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு முதல்ல விஷயம். சார், மானாவாரியில் நம்ம சாகுபடி பண்ணலாம், அதெல்லாம் ரைட்டு. இதில் வந்து நமக்கு என்ன இன்கம் வரும், இது எப்படி சந்தைப்படுத்தலாம்? இன்றைக்கி கொடுக்காப்புளி சந்தையில் கிலோ 300 ரூபாய்க்கு போகுது. பழைய நாட்டு ரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 குன்று வச்சுக்கிட்டு இருந்தாங்க, 25 குன்று வச்சாங்க. ஒரு ஏக்கருக்கு 50 மரங்கள்லேருந்து 70 மரங்கள், அப்புறம் குறைச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்க, 20 வரைக்கும் ஒன்று வச்சு பார்த்திங்கன்னா 120 மரங்கள், 150 மரங்கள் வரைக்கும் கூட சாகுபடி பண்ணாங்க. ஆனால் இந்த கொடுக்காப்புளியை பொறுத்தளவுக்கு PKM 1 ரகத்தை பொறுத்தளவுக்கு இது பார்த்திங்கன்னா செடி ரகம். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் உரிய இடைவெளின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 அடி இடைவெளி வந்து வச்சுருப்போம். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் உரிய இடைவெளி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 அடி இடைவெளியில் வந்து நம்ம வந்து வச்சு சாகுபடி பண்ணியிருக்கோம். இது அறுவடைக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த செடி 5 அடி உயரம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு செடியானது நமக்கு வந்து 2வது வருஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறுவடைக்கு வந்து வந்துடும். முதல் வருடம் பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து நமக்கு குறைந்தது வந்து 5லேருந்து 10 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து அறுவடை கிடைக்கும். உங்களுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 கிலோவிலேருந்து 30 கிலோ வரைக்கும் அறுவடை கிடைக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி கொடுக்காப்புளி நீங்கள் விவசாயிகள் நீங்கள் வெளியில் இருக்க சந்தையை விசாரிங்க, உங்களுக்கு கிலோ வந்து 300 ரூபாய்க்கு, அதாவது 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து கொடுக்காப்புளி கிடைக்குது. அதாவது வந்து அதிகப்படியான வந்து கால்சியம் இருக்குது, வைட்டமின் C இருக்குது. இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா குழந்தைகளில் முதல் பெரியவங்க வரைக்கும், முக்கியமாக வந்து பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு கொடுக்காப்புளி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லது. தொடர்ச்சியாக இது வந்துட்டு நீர் தேவை வந்து ரொம்ப 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 கொடுக்காப்புளி சாகுபடிக்கு குறைவு. உங்களுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப குறைவு. உங்களுக்கு வந்துட்டு அறுவடைங்கிறது மட்டும்தான். உங்களுக்கு இதை சரியான முறையில் உங்களுக்கு நட்டு முதல் வருடம் மட்டும் நீங்கள் சரியான பராமரிப்பில் நீங்கள் வளர்த்துட்டிங்கனாலே கொடுக்காப்புளியை உங்களுக்கு இதில் மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் சுத்தமாக என்கிட்ட வந்து குடிக்க கூட தண்ணி இல்லைங்க சார், இதுக்கு தண்ணியே விட முடியாது அப்படின்னு சொன்னால் கூட கொடுக்காப்புளி ஒன்றுமே ஆகாது. அதனால தான் சொல்கிறோம், மானாவாரியில் கூட வந்து கொடுக்காப்புளியை வந்து நாம் வந்து சாகுபடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது காரணம் இது தான். இன்றைக்கி வந்து கொடுக்காப்புளி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கமர்ஷியல் கிராப்பாக, அதாவது வந்து சந்தை பயிராக இன்றைக்கி விவசாயிகள் எல்லோரும் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சந்தை பயிராக சாகுபடி பண்ண ஆரம்பிக்கிறாங்கங்கும்போது, முதல்ல கொடுக்காப்புளி நான் சொன்ன மாதிரி இந்த நாட்டு ரகங்கள் வந்து வச்சு சாகுபடி பண்ணிக்கிற விவசாயிகள் இன்றைக்கி பெரியகுளம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை வந்து வெளியிட்ட விருதுநகர்லேருந்து அதுக்குரிய சாப்ளிங்ஸை எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சுண்ணாம்புக்கல் பூமி, இந்த ஓடக்கல் சரளை, செஞ்சரளை, இதில் எல்லாம் வந்து என்ன பயிர் சாகுபடி பண்ணுறதுங்க சார், அதிகப்படியான வந்துட்டு உங்களுக்கு நம்ம நீரை பிடிச்சி வைக்க முடியாது, உடனே வேகமாக வந்து தண்ணி விட்டால் காஞ்சிரும் அப்படிங்கிற பூமியில் கூட நாம் இதை வந்து சாகுபடி பண்ண முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விவசாயிகள் வந்துட்டு நீர் வந்துட்டு இல்லாதனால வந்துட்டு நிறையா மானாவாரி போட்டிருப்பீங்க. நீங்கள்லாம் மழை காலத்தில் வந்து சாகுபடி பண்ணி உங்களுக்கு வேர் ஓடிட்டால் போதுமானது. கொடுக்காப்புளிக்கு பெரிய அளவில் நீர் தேவையில்லை, அது தன்னைத்தானே தகவமைச்சு கொள்ளும். காரணம் இது ஒரு வறண்ட நில பயிர். ரொம்ப ஆவரேஜாக ஒரு செடிக்கு கிலோ 300 ரூபாங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னால் கூட நீங்கள் வெளியில் விசாரிங்க, 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் இன்றைக்கி கொடுக்காப்புளி போகுது. உங்களுக்கு கிலோ வெறும் 10 கிலோ தான் வருது, நமக்கு கிலோ வந்துட்டு வெறும் 100 ரூபாய்க்கு தான் போகுதுன்னா கூட ஒரு செடிக்கு ரொம்ப உறுதியாக மானாவாரியில் ஒரு செடிக்கு 1000 ரூபா கிடைக்கும். அப்போது ஒரு ஏக்கருக்கு 440 செடிக்கும் போது கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா. இதில் செலவினங்கள்னு சொல்லி பார்க்கும்போது அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுங்கிறது 50,000 ரூபா கூட வராது.
அப்போது உங்களுக்கு மானாவாரியில் ரொம்ப குறைச்சதா 3 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் தண்ணீர் குறைவான இடங்களில் வந்து சாகுபடி பண்ணக்கூடியது இந்த கொடுக்காப்புளி. நம்ம இந்த கொடுக்காப்புளியை பற்றி இனிமேல் வந்து தொடர்ச்சியாக நாம் வந்து வீடியோ வந்து பதிவு பண்ண போகிறோம். காரணம் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நீரை வந்து குறைவான நீர்லையும் அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய பயிர்கள் ஒன்றொன்னா நாம் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதுபோல் இதுபோல் நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து மரம், அதாவது வந்து கொடுக்காப்புளி மரம் பார்த்துருப்பீங்க. கொடுக்காப்புளி மரம்ங்கிறது கிட்டத்தட்ட 40 அடி 50 அடி உயரம் போகக்கூடிய மரம். இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10 அடி 15 அடி ஹைட்டு தான் போகும். உங்களுக்கு அதிகபட்சம் அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு செடியை வந்து நம்ம 10க்கு 1 வச்சுருக்க காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 அடி, இந்த பக்கம் 2 அடி, மொத்தத்துக்கு 5 அடி அகலம் தான் போகும். காரணம் கவாத்து. தொடர் கவாத்தின் மூலியமாக நாம் தொடர் அறுவடையும் வந்து மெயின் பண்ணலாம். அதான் மல்டி ப்ரூனிங் இஸ் ஈக்குவல் டு மல்டி ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தொடர் அறுவடைக்கு நாம் போகலாம். தொடர்ச்சியாக விவசாயிகள் வந்து இதுபோல் புதிய ரகங்களை சாகுபடி பண்ணுங்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிகளில் எல்லா மாவட்டங்களுக்கும் நாம் வந்து பிளான்ஸ் கொடுக்குறோம். நான் முதலே சொன்ன மாதிரி நாம் வெறும் செடி மட்டும் கொடுக்குறதில்ல, நாம் தொடர்ச்சியாக வந்துட்டு இதனுடைய சந்தை என்ன, இது எப்படி அறுவடை கொண்டு வரலாம், எந்த சீசனில் மகசூல் வரும், எல்லாத்தையுமே நாம் வந்து இலவச ஆலோசனை வந்து தொலைபேசி மூலியமாகவும் நேர்லையும் நாம் வந்து ஆலோசனை கொடுத்து நாம் ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுக்குறோம். விவசாயிகள் பயன்பெறவும். மேற்கொண்டு கொடுக்காப்புளி சாகுபடி பண்ண விவசாயிகள் வந்துட்டு மிகச்சிறிய அளவில் கூட முதல்ல சாகுபடி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய சந்தை என்னங்கிறது தெரியும். தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தொடர்ச்சியாக வந்து காய்கறி பயிர்கள் பண்ணுறேன், தக்காளி பண்ணுறேன், மிளகாய் பண்ணுறேன், வெண்டை பண்ணுறேன், எனக்கு லாபமே வரல, அதெல்லாம் மாற்றுங்க. அதையும் பண்ணுங்கள், ஒரு குறிப்பிட்ட அளவில் பண்ணுங்கள். இதுபோல் மாற்று பொருளாதாரத்தை நோக்கி விவசாயிகள் நகருங்க. தொடர்ச்சியாக வந்து உளவி ஆர்கனைசேஷன் உங்களோடு பயணிக்கும். மேற்கொண்டு எதுவும் தகவல் இருந்துச்சுன்னா விவசாயிகள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சேப்ளிங்ஸு நம்ம தமிழ்நாடு பூரா வந்து இலவசமாக வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுத்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.